மெதுவடை. நான் சொன்னேன் மல்லிப்பூ மெதுவடைன்னு நான் பேர் வச்சது வந்து அந்த சாஃப்ட்னஸ்க்காக நான் பேர் வச்சேன். நத்திங் ஸ்பெஷல், அதே மெதுவடை தான் நிறைய பார்க்க போறேன். ஒரு நல்ல மெதுவடை பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்து உளுந்து. உளுந்து வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கணும். நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து கிரைண்டர்ல அரைச்சு போட்டா தி பெஸ்ட் ரிசல்ட். அரைச்ச வடை மாவு ரெடியா இருக்கு இங்க. ஸோ நல்ல உளுந்து வாங்கிக்கிங்க, யூ வில் கெட் ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ். இதே ரெசிபி தான் நீங்க சாம்பாரோட தயிர் வடைக்கு பண்றதா இருந்தாலும் வடைக்கு இதுதான் ரெசிபி. இதை எடுத்து நம்ம சாம்பார்ல போட்டா சாம்பார் வடை, தயிர்ல போட்டா தயிர் வடை. தயிர்ல போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுடு தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சு அதை புழிஞ்சி அதுக்கப்புறமா தயிர்ல போடுவோம். ஸோ நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ பியூட்டிஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இதை ஆயில்ல இருந்து வெளியே எடுக்கலாம். மெதுவா இதை ஆயில்ல இருந்து கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணி ஃபுல்லா ஆயில் வடிஞ்ச பிறகு எப்படி இருக்கு தெரியுமா? நான் இப்ப ஊதுனேன்னா வடை பறந்துடும். அந்த அளவுக்கு அப்படியே காத்துல